அண்ணா, இவ்வளவு நாளா நீங்க எனக்கு கொடுத்த ஆதரவுக்கும் எனக்கு செஞ்ச உதவிக்கும் ரொம்ப நன்றிண்ணா. அதே சமயம் நான் இவ்வளவு நாள் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் விவாகரத்தை வாபஸ் வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என் புருஷனோட சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை வாழ விடுங்க. நீ பேசுறத கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா காலங்கிருந்து நீ இங்க வந்திருக்க, இதுக்கப்புறம் நீ ரொம்ப அவமானப்பட வேண்டியது இருக்குமா. பரவாயில்லண்ணே, நான் என் கடமையை செய்யறதுக்கு வந்திருக்கேன். எனக்கு தெரியும் இதனால நான் நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்கும்னு. அது பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இங்கே இருந்து எல்லாத்தையும் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நாம கிளம்புவோம். அவதான் சொல்லிட்டேன்ல, டைவர்ஸ் கேன்சல், இதுதான் என் வீடு, நான் இங்கே தான் வாழ போறேன்னு. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா நம்மளே மரியாதை குறைவா பேசிடுவா. அதுக்கு முன்னால் நம்ம கிளம்பலாமா? ஐயோ, ஏதோ இங்க உள்ளூர் சதி தான் நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சேன். இது இன்டர்நேஷனல் சதியால இருந்திருக்கு. ஏதோ இன்னைக்கு இருப்பா நாளைக்கு போயிருவான்னு கனா கண்டிட்டு இருந்தேன். இவா இங்க ஒரேடியா டேரா போட்டிருக்கல, கணக்கு பாத்துக்கிட்டு இருக்கா. ஏய், இனிமேல் உன் அண்ணன்களை நம்பி எல்லாம் பிரயோஜனம் இல்லடி. அவனை எக்கேடு கெட்டு போயிட்டு போறாங்க. ஆனா உன்னை எப்படி வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன்னு மட்டும் பாரு. அப்பொழுது பேசாத பேசாத சும்மா சொல்லிட்டு இருக்க, என் பேச்ச மதிக்காம பேயாட்டம் போட்டுட்டு இருக்க. என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? அதுக்காக நீ அடிப்பீங்களா? அடிக்கிறது ஏண்டி, கொஞ்சம் திவ்யா அந்த வீட்டுக்கு வராம இருந்தா நம்ம ராஜா வாடான்னு சொல்லிட்டு போயிட்டா. அதனாலதான் நீ ராஜாவுக்கு வேற பொண்ணு பாக்குறேன்னு சொன்னப்போ உன் பேச்ச மதிச்சு நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆனா எப்போ திவ்யா தன் தப்ப உணர்ந்து மருமகளா அந்த வீட்டுக்கு வந்தாலோ அவளை நம்ம மதிக்கணும்டி. அதான் நம்ம பெருந்தன்மை. அதுவும் இல்லாம கேஸ் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டால, வேற என்ன வேணும் உனக்கு? ஐயோ, அவன் நடிக்கிறாங்க. அவன் நடிக்கிறா. அவன் நம்ம பிள்ளைய வாழ விட மாட்டாங்க. நம்ம பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கணும்னே கங்கணம் கட்டிட்டு இப்ப நடிச்சு. முதல்ல அவங்க வாழ்க்கை நீ கெடுக்க பார்க்காத, சும்மா இரு. இவளை நான் இந்த வீட்டுல வாழ விட மாட்டேன். ஒண்ணு அவ இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நான் இந்த வீட்டுல இருக்கணும். ரெண்டுல ஒண்ணு சொல்லுங்க. வெளியே போடி, வெளியே போ. எனக்கு நல்ல யோசனை பண்ணி முடிவை சொல்லுங்க. இதுல யோசனை பண்றதுக்கு எதுவும் இல்லடி. இது எம் வீடு. இந்த வீட்டுல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாது முடிவு பண்ண வேண்டியது நானு. திவ்யா இந்த வீட்டுல தான் இருப்பா. அவ இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா நீ தான் வெளியே போனோம். போ வெளியே, வெளியே போடி. உங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். என்னடி பாத்துக்கிற நீ? பெரிய பாத்துக்கோ. சாரி சுப்பு, அவ பேசுறதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியா? உங்களுக்குள்ள மனசங்கடம் வர்றதுக்கு நான் காரணமாயிட்டோம். ரொம்ப நன்றிங்க. நான் ராஜா கிட்ட பேசி பார்க்கறேன். சரிப்பா, பாருங்க. வாடா, பார்த்து நடந்துக்குமா. வாங்க போலாம். மாமா, உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி வை, என் தங்கச்சி இங்க இருக்கா, இங்கதான் இருப்பா. அதான் மனசு மாறிட்டால, ராஜாவோட சேர்ந்து வாழறேன்னு சொல்லிட்டால. இததானே நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். அதனால அவ இங்க இருப்பா. நாங்க 3 அண்ணனுங்க அவளுக்கு இருக்கோம். நாளைக்கே என் தங்கச்சி என் அத்தை என்ன அடிச்சிட்டாங்க அது இதுன்னு கண்ணை கசக்கிட்டு என் வீட்டு முன்னாடி வந்து நின்னா நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். ஐயோ, அப்படியெல்லாம் நடக்காதுப்பா. நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா ப்ளீஸ். உன்னை நான் நம்புறேன். ஒண்ணும் நடக்காதுன்னு சொல்றல, நீ போயிட்டு வா. பார்த்து சுசகமா நடந்துக்கோமா. இங்க பாரு திவ்யா, எனக்கு என்னமோ உனக்கு இன்னைக்குதான் சரியான புத்தி வந்திருக்குன்னு தோணுது. யாருக்கு தெரியும், நீ எப்ப வேணா திரும்பி வருவ, வந்து எங்களை மறுபடியும் போட்டு குழப்புவ.
ஒருவேளை இப்ப நீ எடுத்த முடிவு சரியான முடிவா தெளிவான முடிவா இருந்தா உனக்காக சந்தோஷப்படுற ஆள் நானா தான் இருப்பேன் திவ்யா. ஆல் தி பெஸ்ட். வரேன். திவ்யா, அவ சார்பில் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. நீ ரூம் கூட போ ப்ளீஸ். மாப்ள, இந்த குடோனுக்குள்ள 2 எலிங்க அரிசி மூட்டைகளை பூந்து ஒரே கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்ததுங்களா, அதை நானும் முருகனும் சேர்ந்து அடிச்சு கொன்னுட்டோம். அப்புறம் அரிசி மூட்டையெல்லாம் எத்தனை இருக்குன்னு ஸ்டாக் எடுத்தாச்சு. வீட்டுக்கு கிளம்பலாமா? அட சீக்கிரம் போகணும்ப்பா, அங்க உன் பொண்டாட்டி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நான் வரல. ஏன்? அங்க வந்தா சண்டை வரும். நான் என்னைக்குடா உன் கூட சண்டை போட்டுருக்கிறேன்? யோ, நீ எப்ப என் கூட சண்டை போட்டுருக்க? அப்போ திவ்யா உன் கூட சண்டை போடுவாளா? அதெல்லாம் போட மாட்டாயா. இப்போ புது திவ்யா, அதான் 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அந்யோன்யம் ஆயிட்டீங்களே. இல்ல மாமா, அங்க வந்தா என் அம்மா திவ்யாவோட சண்டை போடும். ஏன் சண்டை வராதுன்னு கேக்குறேன். அறிவு இருக்காடா உனக்கு? நாங்க ஆளுக்கு ஆளு மாத்தி மாத்தி ஷிஃப்ட் போட்டு உனக்கு அட்வைஸ் பண்ணோம். அந்த திவ்யா உனக்கு வேண்டாம், அவளை போ சொல்லுன்னு. ஆனா நீ விடிய விடிய ராமாயணம் கேட்ட கதையா? எங்க எல்லாரும் பேச்சையும் நல்லா கேட்டுட்டு ஆப்போசிட்டா முடிவெடுத்து எதிரிய வீட்டுக்குள்ளேயே தங்க வச்சா எப்படி சண்டை வராம இருக்கும்? இந்த லட்சணத்துல இவர் சஸ்பென்ஸ் வேற வைக்கிறாராம். திவ்யா உள்ளே போ. அப்படியே எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு காஞ்சனா படத்துல வர்ற மொட்டை சிவம் கெட்ட சிவம் ஆன மாதிரி இந்த மொட்டை பையன் கெட்ட பையனா இருப்பேன். மாமா என்ன பேசிட்டு இருக்க நீ? அவ என் பொண்டாட்டி. எது? அப்புறம் ஏன்டா கோர்ட்டுக்கு போனீங்க நொன்னைங்களா? பிரியாணி தின்ன ஃபுட் கோர்ட்டுக்கா போனீங்க? பிரிஞ்சு போறதுக்கு ஃபேமிலி கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க. அப்பெல்லாம் தெரியலையோ நீ அவ புருஷன் அவ உன் பொண்டாட்டின்னு? ஏண்டா எங்களை எல்லாம் பார்த்தா என்ன அவ்வளவு கேனைங்களா தெரியுதா உனக்கு? பதில் சொல்லு, கேக்குறல்ல? ஏன் போனேன்னு உனக்கு தெரியாதா மாமா? மாமா, என் திவ்யாவோட சந்தோஷத்துக்காக போனேன். அவ என்கிட்ட எது கேட்டாலும் நான் வாங்கி தராம இருந்தது இல்லையே மாமா. அவ டைவர்ஸ் கேட்டா என்னால தராம இருக்க முடியல. அதான் கோர்ட்டுக்கு போனேன். ஆமா, நீ மோகனு அவ ரேவதி நிலாவே வான்னு மொட்டை மாடியில பாட்டு பாட போனீங்களா? எப்படா பாட போறீங்க? இன்னைக்கு ராத்திரியா? மாமா, அவ என்னதான் தப்பு பண்ணாலும் அவளை தண்டிக்கணுன்ற மனசு எனக்கு வர மாட்டேங்குது. அவ என்ன கொல்றதுக்கு வந்தா கூட சந்தோஷமா அவ கையில சாகலான்னு தோணுது. இப்படி சொல்லி சொல்லித்தானடா எங்களை சாவடிச்சிட்டு இருக்கீங்க. தியாவை நான் போன்னு சொல்ல மாட்டேன் மாமா. நிலவை பார்த்து வானம் சொல்லுமா மாமா நீ போன்னு? நிழலை பார்த்து பூமி சொல்லுமா நீ போன்னு? வேண்டாம். என் தலைவன் பாட்ட பாடி என்ன சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாத. அதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன். மாமா, நானும் திவ்யாவும் ராத்திரியும் பகலுமா ஏத்தமும் இறக்கமும் போல. ஏன் அரிசியும் கல்லு மாதிரி, கிரிக்கெட்டும் ஐபிஎல் மாதிரி இதையும் அப்படியே சேர்த்துக்க. என்ன மாமா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நான் வீட்டுக்கு வரல, இங்கே படுத்துக்க போறேன். நீ போ. இதுக்கப்புறம் ஓ இஷ்டம்டா. இதுக்கு மேலேயும் உன் கையை பிடிச்சிட்டு என்னால கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. மாமன் ஒரு வாக்க சொன்னா அதை வேத வாக்க நினைக்கணும், மதிக்கணும். உன் இஷ்டப்படி உன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டா அதுக்கு நானாடா பொறுப்பு? திவ்யாவை நீ வீட்டுல தங்க வச்சதை நான் கடுமையா ஆட்சேபிக்கிறேன். உனக்கு இன்னும் கொஞ்சமாவது வாழ்க்கை இருக்கு, சந்தோஷம் இருக்கு, எதிர்காலம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எதிர்பார்ப்போட நான் இருந்தேன். அந்த எதிர்பார்ப்புல நீ ஒரு கேன் பெட்ரோலை ஊத்தி கொளுத்திட்ட. இனிமே நீ எக்கேடோ கெட்டு போ. நீ தரையில படுத்தா படு, இல்ல ரோட்ல படுத்தா படு. நீ எங்க படுத்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் போய் ஜாலியா வீட்டுல படுக்கிறேன்.
ஏண்டா டேய், உணர்ச்சி வசப்பட்டு நான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிறேன். இல்ல மாமா, ஆமா மாமா அப்படின்னு ஏதாவது ரியாக்ஷன் காட்டுறியாடா நீ? அப்படியே சிமெண்ட் சில மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்கிற. டேய், என்ன கொண்டு போய் வீட்டு வரைக்கும் பைக்லயாவது டிராப் பண்றா. போய பெட்ரோல் வைக்க வழியில இவரை வீட்டுல போய் டிராப் பண்ணுவான். ஏதாவது ஷேர் ஆட்டோ வரும், ஏறிப்போ. ஓ, அவ்வளவு அதப்பாய் போச்சுல்ல உனக்கு. டேய் போடா, துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு பத்தடா, தெரியுமா? நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோம். ஐயோ, தெருநாய் நிறைய இருக்குமே. என்னங்க திவ்யா, இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? அது சரி, நீ என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல, சமைச்சு வச்சுட்டு வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வீட்டுக்கு வரல. சரி, ஒருவேளை நீங்க இங்கதான் தங்கிடுவீங்களோன்னு தோணுச்சு. அதான் வந்து பார்க்கலான்னு வந்தேன். அப்படியா? பாத்தியா, நீ நானும் எப்பவும் இப்படிதான் ஒரே மாதிரி யோசிக்கிறோம். அப்போ வீட்டுக்கு வர போறதில்ல, இங்கே தங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? பதில் சொல்லுங்க. அப்பதானே இன்னைக்கு ராத்திரி நான் எங்க தூங்க முடியும்னு ஒரு முடிவு எடுக்க முடியும். திவ்யா, நான் முடிவு பண்ணிட்டேன். ராஜா இருக்கிற இந்த அரிசி மண்டி தான் இந்த திவ்யாவுக்கு அயோத்தி. எனக்கும் உங்க அரிசி மண்டியில ஒரு சின்ன இடம் கொடுங்க, நானும் இங்கே தங்கிக்கிறேன். திவ்யா, நீ இங்கயா? இங்க ஒரே கொசுக்கடி மூட்டை பூச்சியா இருக்கும். இந்த இடம்லாம் உனக்கு செட் ஆகாது. உங்களுக்கே செட் ஆகும்போது எனக்கு செட் ஆகாதா? ஐயோ, இல்ல இல்ல, நீ இங்க இருக்க வேண்டாம், நான் அங்க வந்துடுறேன். அங்க வந்தாதான் உங்க அம்மாவும் உங்க பொண்டாட்டியும் ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்களே. ஓ, நீ அப்பயே வந்துட்டியா? ஓ, அப்ப நாங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டியா? என்னங்க பாக்குறீங்க? என்னால உங்களால உன்னை என்ன? இல்ல, என்னால உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. மனுஷங்க வாழறதே கொஞ்ச காலம். இருக்கிற காலத்துல ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல நேரத்தை வேஸ்ட் பண்றதை விட எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாமே. வாங்க வீட்டுக்கு போலாம். சரி, வா போலாம். படுபாவி வீட்டு வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டு போடான்னு சொன்னா கேட்க மாட்டான்டா ராஸ்கல். நீ வீட்டுக்கு வா, உன்னை பேசிக்கிறேன். பழி வாங்குறேன்டா. என்னடா தனியா புலம்பிட்டு வர? அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன ராத்திரி நேரத்துல இங்க இருந்து வர? காய்கடை வரைக்கும் போய் முட்டை வாங்கிட்டானே. அம்மா, நீ மட்டும் வந்திருக்கே, என் பிள்ளை எங்க? அவனை பத்தி இன்னொரு தடவை ஏதாவது பேசினா நான் ரொம்ப கடுப்பாயிடுவேன், ஜாக்கிரதை. அவன் கடையிலே படுத்துக்கிறான்னு சொல்லிட்டான். வீட்டு வரைக்கும் வந்து டிராப் பண்ணிட்டு போடான்னு சொன்னா முடியாதுன்ட்டா. ஏன்னு உனக்கு காரணம் தெரியாதா? வீட்டுக்கு வந்தா நீ ஒரு பக்கம் கொஞ்சற, திவ்யாவும் வந்துட்டால, அவளும் சேர்ந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கிறா. உங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். கண்ட குரங்கெல்லாம் உள்ள உட்காந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கு. என் பிள்ளை அரிசி மண்டியில கஷ்டப்படணுமோ? நல்ல கதையா தான் இருக்குது. இந்த பாரு, அவ பழையபடி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஏன், என்னாச்சு? இப்ப ராத்திரி மணி 9 ஆகுதுல, இந்நேரம் சீவி சிங்காரிச்சு கிளம்பி போயிட்டா. இந்த நேரத்துலயா? எங்க போனா? யாருக்கு தெரியும்? தலையில விட்ட சீல பேனை கூட தேடி எடுத்துடுவேன். ஆனா இவளை என்னால வீட்டை விட்டு விரட்ட முடிய மாட்டேங்குதே. சரி, எப்படியோ அவ போயிட்டு போட்டும். ஆனா ஓம்புள்ள இனிமே வீட்டு பக்கம் தலை கூட வச்சு படுக்க மாட்டான். அதுக்கு நான் கேரண்டி. எப்படி? அப்படித்தான். வா. மாமா. என்னடா ஓமா? என்ன மாமா, ஏன் இவ்வளவு லேட்டு? அட பாவி, ஏன்டா என்ன அவ்வளவு தூரம் நடக்க விட்டுட்டு நீ ஜாலியா பைக்ல வந்துட்டியா? என்ன கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. வாங்க. ராசா, ஒரு விஷயம் தெரியுமா? உன் பொண்டாட்டி பழையபடி அவ வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டா. ஞானா மினிக்கி மாதிரி நல்லா மினிக்கிட்டு யாரையோ பாக்குறதுக்கு போயிட்டாடா. என்னங்க? வந்துட்டேன்.
சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன் வாங்க. அம்மா திவ்யா எங்கேயும் போகல, என்ன பார்க்க தான் கடைக்கு வந்துச்சு. நீ ஒன்னும் உன் பீத்த புத்தியை காட்டாத. ஆல் இஸ் வெல். ஆலீஸ் சொல்லுன்னு சொல்லுடா மாப்ள. டேய் பின்னென்ன, நான் உன்னை எப்படியெல்லாம் கைய புடிச்சு கெஞ்சினேன், அப்பெல்லாம் நீ வரல. ஒரு கன்னி பையன் கற்ப கையில புடிச்சுக்கிட்டு தன்னந்தனியா இருட்டுல இவ்வளவு தூரம் நடந்து போறானேன்னு என்ன பத்தி நீ கொஞ்சம் கூட கவலையே படல. ஆனா உன் பொண்டாட்டி வந்ததும் அவளை மட்டும் தனியா கூட்டிட்டு வந்துட்டியா, அதுவும் பைக்ல. அவளை பார்த்ததும் நீ சொல்லு விட்டுட்ட. நீ பெரிய தப்பு பண்ணிட்டடா மாப்ள. நீங்க பண்ணது மட்டும் தப்பு இல்லையா சித்தப்பா? நான் என்னமா தப்பு பண்ண? பின்ன அவர்தான் மண்டிலே தூங்குறேன்னு சொன்னா நீங்க அப்படியே விட்டுட்டு வந்துடுறதா? அவரை கொசு கடிக்காதா? நாளைக்கு கொசு கடிச்சு டெங்கு மலேரியான்னு வந்தா யார் அலையறதா? சரி வந்ததுதான் வந்தீங்க, சாப்பாடாவது வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்களா? நீங்க மட்டும் சாப்பிடறதுக்கு டான்னு வந்து நிக்கிறீங்க. நான் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உனக்கு எடுத்துட்டு போ. அதுக்குதான் இந்த வீட்ல ஒரு பொறுப்பான பொண்டாட்டி இருக்கணுங்கிறது. இந்த பொறுப்பு போட்டு பாயாசம் வைக்கிறது, பருப்பு போட்டு சாம்பார் வைக்கிறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாத. இவ்வளவு நாள் எங்கடி போச்சு அந்த பொறுப்பு? என்னத்த சண்டை பொண்ணுமா? சண்டைக்கு வரீங்களா? அப்ப உங்க புள்ளைய கொசு கடிச்சா பரவாயில்லையா? உடம்பு சரியில்லைன்னா அப்படியே விட்டுலாமா? கண்டதெல்லாம் என்ன கேள்வி கேட்கற மாதிரி வச்சுட்டே. நீ எல்லாம் எனக்கு ஒரு தம்பியாடா? இத பார், நானே அங்கிருந்து நடந்து பசியில வந்திருக்கிறேன், ரொம்ப கொலவெறியில இருக்கேன். நீ இப்ப எனக்கு சாப்பாடு போடல, நடக்கிறதே வேற. என்னடா பண்ணுவ? ஒரு 2 டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு எங்கேயாவது ஒரு ஓரமா படுத்து தூங்கிடுவேன். ஆனா என்ன பட்டினி போட்ட பாவம் உன்னதான் வந்து சேர சொல்லிவிட்டாமா. சரி சரி சாப்பிடவா ராசா, சாப்பிடவா வாங்க சாப்பிடலாம். சாப்பாடு போடுறாங்களா? தள்ளு நின்னுக்கிட்டு. அப்பா என்ன பச்சிடா. சாப்பிடும்போது கை கழுவு பழக்கலாம் இல்லையா? அது எதுக்குடா மாப்ள? சிங்கம் புலியெல்லாம் கை கழுவி விட்டா சாப்பிடுது. சிங்கம் புலியெல்லாம் இதப்பா, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல அதெல்லாம் வேண்டாம். ஆமா, என்ன பேச்சு உனக்கு? ராசா, இந்த சாப்பாடு சாப்பிடுப்பா. இந்த தட்டுல இருக்க சாப்பாடு சாப்பிடுங்க. இந்த பாரு, நான் வச்ச சாப்பாடு தான் நீ சாப்பிடுற. இது பாருங்க, நான் தான் உங்களுக்கு முதல்ல சாப்பாடு போட்டேன். இந்த சாப்பாடு தான் நீங்க சாப்பிடணும். நான் உன் அம்மா பாத்துக்க. நான் உங்களுக்கு பொண்டாட்டி பாத்துக்கோங்க. பொண்டாட்டிங்கிற உறவு பாதியில வந்தது, அம்மாங்கிற உறவு தான் ஆதியில இருக்கிறது. ஆதியில இருந்து வந்தாலும் பாதியிலேயே போயிடும் அம்மா. நான் மட்டும்தான் நிரந்தரம், புரிஞ்சுக்கோங்க. இந்த பாரு ராசா, அவ வெறும் சோறு மட்டும் தான் போட்டு வச்சிருக்கா. நான் பாரு சோறு போட்டு குழம்பு ஊத்தி கூட்டு வச்சு எல்லாம் வச்சிருக்கேன். இந்த சாப்பாடு சாப்பிடுப்பா. ஏன் எங்களுக்கு வைக்க தெரியாதா? நாங்களும் வைப்போம். இந்த பாருங்க, கல்யாணம் வரைக்கும் தான் அம்மா சும்மா எல்லாம், அதுக்கப்புறம் எல்லாம் பொண்டாட்டி தான். பொண்டாட்டின்னு சொன்னா உதடு ஒட்டாது, அம்மான்னு சொன்னாதான் உதடு கூட ஒட்டும். அதனால அம்மாங்கிற உறவு தான் நிரந்தரம். இதெல்லாம் எப்போ சும்மா. ஏன் மனைவி அப்படின்னு சொன்னா உதடு ஒட்டுதே, தாயேன்னு சொன்னா உதடு ஒட்டலையே. இதுக்கு என்ன சொல்றீங்க மாமா? டேய், என்னடா பாக்குற? நைட்டு 10 மணிக்கு நல்ல அழுவு. பசி இல்லாத உனக்கு 2 தட்டுல சாப்பாடு. பசி உயிர் போய்கிட்டு இருக்கு, எனக்கு ஒரு தட்டு கூட கிடையாதா? என் சாபண்டா, என் சாபம் தான் உன்னை சாப்பிட விடாம இப்படி இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கு. அடிச்சி வாய் மூடு. ஐயா, அம்மா வச்ச சாப்பாடு சாப்பிடணும். இது பாருங்க, நான் தான் முதல்ல வச்சேன். எனக்கு தெரியாது, இதுதான் சாப்பிடணும். நீ இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும். எனக்கு தெரியாது, இதெல்லாம் நீங்க சாப்பிடணும். முதல்ல 2 பேரும் நிப்பாட்டீங்களா? என்ன ராசா பண்ற? என்ன பண்ற? இப்போ இந்த தட்டுல யார் சாப்பாடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 2 சாதம் ஒண்ணா ஆயிருச்சுல, இப்போ எடுத்து நான் சாப்பிட போறேன். ஆஹா, பயமுள்ள சிக்குவான்னு பார்த்தேன், எதையோ உன்னை சொல்லி எஸ்கேப் ஆயிட்டானே. சரி சரி, அத்ததானே. இன்னைக்கு ஒரு நாள் நான் விட்டு கொடுத்த மாதிரி இருக்கட்டும். யார் சாப்பாடு போட்டா என்ன, நீங்க திருப்தியா சாப்பிடுங்க. பாத்தியா, இதுக்கு பேர் தான் விட்டு கொடுக்குற மனப்பான்மை. உனக்கு இவ்வளவு வயசாகுது, உனக்கு கொஞ்சமா இருக்காது? அறிவு கட்டவனே, இவ்வளவு நாள் உன்னை என்னெல்லாம் திட்டி தாளிச்சு கொட்டிருக்கா. அது மட்டும் இல்லாம தாலியை கலட்டி வீசுறேன்னு எப்படி எல்லாம் குதிச்சிருக்கா. இப்போ உன்கிட்ட இப்படி பம்மி வாரானா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அந்த காரணம் என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். டேய், அம்மா சொல்றத கரெக்டா கேளு, அதான் உனக்கு நல்லது. ஐயா ராசா, நான் அந்த சுவாதிலட்சுமி வீட்டுக்கு போனேன். அவ உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிங்க, உங்க பிள்ளைக்காக நான் எத்தனை நாள்னாலும் காத்துக்கிட்டு இருப்பேன். முதல்ல வீட்டுல இருக்கிற இந்த கரிசர கட்டையை வெளியில அனுப்பி விடுங்கன்னு என்கிட்ட சொல்லி அனுப்பி வச்சா. நாளையில இருந்து அவளை வெளியில அனுப்புறதுக்குரிய வேலையில தான் நான் இறங்க போறேன். அதுக்குள்ள இந்த மாதிரி எதுவும் பண்ணிவிடாத.
என்னமோ வளர்ற எனக்கு எதுவுமே புரியல. டேய், எனக்கே புரிஞ்சிச்சு, உனக்கு அப்புறம் புரியாம இருக்கும். என்ன? டேய், கைய காலை வச்சுக்கிட்டு சும்மா இரு, வேற எதுவும் பண்ணிராதன்னு சொல்ல வராங்க. சரி 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 போதும் 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 இத போதும். பாரு, அவளால நம்மளுக்கு வீணா பிரச்சனை தான் வரும். தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணிராதப்பா. அப்புறம் அதையே சாக்கா வச்சு வீட்ல அப்படியே டேரா போட்டுருவா. நம்மள ஒளிச்சு கட்டிடுவா, பாத்துக்க. டேய், அவனே பேசாம இருந்தாலும் நீயே போட்டு கொடுத்துரு போட்டிருக்க அவனுக்கு. உங்க 2 பேர் மூஞ்சி பார்த்து பார்த்து எனக்கு போர் வச்சு போச்சு. நான் மாடிக்கு போய் திவ்யா மூஞ்சி பார்க்க போறேன். ஐயா ராசா, சாப்பிடாம போறியே? டேய், வேண்டாம். அட, சும்மா இருக்கா? அவன் தான் பசிக்கலன்னு சாப்பிடாம போயிட்டு இருக்கான். நீ என்ன தட்டெடு, நான் சாப்பிடுறேன். அது இருக்கட்டும். ஏய்யா, அந்த திவ்யா மூஞ்ச விட என் மூஞ்ச அவ்வளவு கேவலமாவா இருக்கு? மகா கேவலமா இருக்கு. ஐயோ, அவன் அப்படி சொல்லிட்டு போறான். உன் மூஞ்சி எப்படி இருக்கு? சூப்பரா லட்சுமி மாதிரி இருக்கு. ஏண்டா, சாப்பாடு வேணுங்கிறதுக்காக என்கிட்ட பொய்யெல்லாம் சொல்லாத. சச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு சின்ன வித்தியாசம். அவன் மூஞ்சி கண்ணாடி மாதிரி இருக்குன்னா உன் மூஞ்சி ஒரு 3 எழுத்து சேர்ந்து கண்ணாடி மாதிரி இருக்கு. அது என்ன 3 எழுத்து சேர்த்த கண்ணாடி? தெரியலையா? பூத கண்ணாடி. என் மூஞ்சி எப்படி கிடக்குதுன்னு கேட்டா ஏய், உன் மூஞ்சி பத்தி சொல்லிட்டு இருக்க. சாப்பாட்டுல கைய வச்சேன்னு வச்சுக்கேன், கைய வெட்டிடுவேன். சாரு சாரு, கைய வெட்டி விடு. இதுலயும் எதுலயும் கை வைக்க கூடாது. மூஞ்ச பாரு, மூஞ்ச. இவன் மூஞ்ச இவன் கண்ணாடியில பார்த்தது கிடையாது போல இருக்கு. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். உண்மை சொல்லு உண்மை சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை சொன்னா அத புரிஞ்சிக்காம சண்டை போடுவாங்க. அப்படி என்ன உண்மையை சொல்ல சொல்றாங்க? அதுதான் எந்த ஆம்பளைக்கும் புரியாம இருக்கு. அது தெரிஞ்சாதான் எனக்கு நேரம் கல்யாணம் ஆயிருக்குமே. நமக்கு என்ன கர்ணமோட ஆளா இருக்கு? நம் கையே நமக்கு உதவி, நாமளே போட்டு சாப்பிட வேண்டியதுதான். இந்த வீட்டுல ரோசமெல்லாம் பார்த்தா நம்மளால வாழ முடியுமா? என்ன சாதையா, அப்படியே குவிச்சு வச்ச மல்லிப்பூ மாதிரியே. என்ன சுகமா இருக்குடா சாமி. இவ்வளவு நேரம் ஆச்சு இந்த சோற்றை வாயில வைக்கிறதுக்கு.